இந்த இடத்த நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பிசாசு சொன்னது பொய்ன்றத உங்களால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல சாமுவேலா இருந்தா சாமுவேல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், தயவு செய்து போய் மனம் திரும்பி இருப்பார். பிசாசு கடைசி வரைக்கும் உங்களை மனம் திரும்ப, பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா, அந்த வலு சர்ப்பமானது இறுக்கிருச்சுன்னா கடைசி வரைக்கும் தேவனுக்கு முரண்பாடான காரியத்தை தான் உங்களை பண்ண வைக்குமே தவிர தேவனுடைய சமூகத்தை விட்டு திரும்ப என்ன பண்ணாது, செய்யாது. இந்த இடத்துல நிச்சயமாய் சாமுவேல் என்கிற ஒரு வெளிப்பட்டிருந்தார்னா போய் தயவு செய்து அவரோட சமூகத்தில் என்ன பண்ணு, இதெல்லாம் பேசியே இருக்க மாட்டார். ஆண்டவர் மனம் திரும்பி கூப்பிடு, இல்லைனா தாவீது கிட்ட போய் ஒப்புரவாவு. ஏன் நான் இதை சொல்லனா, பிசாசு இப்படிதான் நம்மளை நயவஞ்சகமாய் நம்மளை திருப்புகிற பிசாசா என்ன பண்ணுது இருக்கு. சவுல் துக்கப்படுத்திட்டான், பலிகளை செலுத்திட்டான், பலிகள் செஞ்சுட்டான், எல்லாம் பயங்கரமான ராஜா. இஸ்ரவேல்ல அவனுக்கு எல்லாருமே பிடிக்கும். தாவீதை விட இஸ்ரவேல்ல இருக்கிற நிறைய ஜனங்கள் யாருக்கு பிடிக்கும்னா சவுல் என்ன பண்ணும், பிடிக்கும். ஆனால் கர்த்தருக்கு யாரை பிடிக்கல. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு உங்களை பிடிக்குமா, நீங்கள் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிடிக்குமான்றதை என்ன பண்ணுங்க, மிக கவனமாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் என் மேலே, இல்லை, கர்த்தர் உங்கள் மேலே என்னவா இருக்கணும், பிரியமா இருக்கணும். என் கர்த்தர் மகிமைப்படுவாரா, என் கர்த்தருடைய நாமம் உயருமா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை கஷ்டமான விஷயமா இருக்கட்டும், அதில் யார் மகிமைப்படணும், என் கர்த்தர் மகிமைப்படும். இருக்கிற கண்களை மூடி